பண்ண போறோம்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப இதாகவும் இருக்கு. அவரு தேவாவுக்கு தேவா, பிரபு தேவா. அவர் ஆடுறத பார்த்தா ரம்பா ஊர்வசி மட்டும் இல்லை, எல்லாருமே வந்து மயங்கி போயிடுவாங்க. பல ரம்பை ஊர்வசியை இது பண்ணவர் இப்போ நம்மளையும் சந்தோஷப்படுத்துவார். ரொம்ப நாள் கழிச்சு அவர்கிட்ட நாங்கள் ரொம்ப நாள் அவர் கூட ஒர்க் பண்ணலன்றது என்னோட கனவாக இருந்துச்சு. அது இன்னைக்கு நினைவானதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ தேங்க்யூ. அதே மாதிரி நாங்கள் இப்போ வந்து இந்த படத்தோட இது சிங்கநல்லூர் சிக்னல், அதை வந்து ராஜான்ற ஒருத்தரை வச்சு நாங்கள் டைரக்ட் பண்ணுறோம். அவர் புதுமுகம், பேரு ராஜா. கூடிய சீக்கிரம் இந்த தமிழ் திரைப்படத்தின் ராஜாவாக வருவாருன்றதுலையும் எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஸோ அண்ட் ஹீரோயின் வந்து பவ்யா திருக்கா. பவ்யமா இருக்காங்கன்னு பார்க்காதீங்க, பிரபுதேவாவோட சேர்ந்து பட்டையை கிளப்பி அவங்க பயங்கரமா ஆடி கலக்குவாங்கன்றதுல நம்பிக்கை இருக்கு. அப்புறம் எல்லாத்துலேயுமே வந்து நம்மளுக்கு உங்களுக்கு தெரியும், எந்த ப்ராஜெக்ட் எந்த யுத்தம் எதுல இருந்தாலும் கிருஷ்ணன் இருக்கிற சைடு வெற்றி. அந்த மாதிரி எங்களுக்கு வந்து கிடைச்சிருக்க கிருஷ்ணன் வந்து தினேஷ் கிருஷ்ணன் சாரதியா இருக்கு. அவர் எங்களை கரெக்டா கொண்டு போயிடுவாருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. மேலும் மற்ற எல்லா அப்புறம் இன்னொன்னு ஒரு ராஜா இருக்காரு, இதுல 2 ராஜா இருக்காரு. சண்டை ஆயிடும், ஒரே பிரச்சனை வந்துடும் நினைக்காதீங்க. 2 ராஜாவும் ரொம்ப க்ளோஸா இருந்து பண்றாங்க. அந்த ராஜா தான் இசை ராஜா, யுவன் சங்கர் ராஜா. மற்றும் பல எல்லாரும் இருக்காங்க. அவங்கள பத்தி நம்ம லேட்டா சொல்லுவோம். அடுத்த இதுல நான் இன்னும் விரிவா பேசுறேன். எல்லா கலைஞர்களுக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். முக்கியமா மிஸ்டர் ஸ்ரீமன், முதல்ல இருந்து அவரும் சுரேஷ் சக்கரவர்த்தியும் வந்து அவங்க கலைஞர்கள் கிடையாது, எங்க கம்பெனி ஆளுங்க 2 பேருமே எப்பொழுதுமே எங்க கூடயே இருப்பாங்க. எதா இருந்தாலும் உடனே பேசுவாங்க, எல்லா விதமான இன்புட்ஸும் கொடுப்பாங்க. அதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ மற்றவங்களை பத்தி நான் அப்புறம் விரிவா பேசுறேன். அனைவருக்கும் நன்றி. எல்லா இதுவும் நீங்களும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி எல்லாம் பண்ணணுன்றதுக்கு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். சரிங்களா? நன்றி. வணக்கம். இது வந்து நான் எதிர்பார்க்காத ஒன்று. இருந்தாலும் அரங்கத்தில் இந்த படத்தினுடைய தயாரிப்பாளருக்கும் இந்த சிங்காநல்லூர் சிக்னல் திரைப்படத்திற்கும் வாழ்த்து சொல்ல கிடைத்த வாய்ப்பை மிக பெருமையாக கருதுகிறேன். பிரபுவை பற்றி தயாரிப்பாளர் மிக அழகாக பேசினார். அது ஒரு சின்ன கரெக்ஷன் மட்டும் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். அவர் சொன்ன ரம்பா ஊர்வசி இங்கே நடிச்சிட்டு இருக்காங்களா, அவங்க எல்லாம் மேலோகத்தில் இருக்க ரம்பா ஊர்வசி, அதை மட்டும் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். மிக அழகாக பேசினார் தயாரிப்பாளர். யூஸ்வலாக வந்து இது போன்ற மேடைகளில் தயாரிப்பாளர் இந்த அளவு பேசுறது வந்து மிகப்பெரிய விஷயம். நல்ல தமிழில் மிக அழகாக பாராட்டி பேசினார். இந்த படத்தில் வந்து ரொம்ப பாராட்டத்தக்க ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு நல்ல இயக்குனர் ஒருத்தரை புதுசாக அறிமுகம் பண்ணியிருக்காங்க. இது போன்ற புதிய புதிய இளைஞர்கள் வந்து சினிமா உலகத்துக்கு வரணும். சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா இது போன்ற அந்த இளைஞர்கள் எப்படிப்பட்ட சாதனைகள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது அவங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். அந்த வழியில் வந்து இந்த படத்தினுடைய இயக்குனரான ராஜாவும் வரணும் அப்படின்னு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரபுதேவாவை நடன புயல் அப்படின்னு சொன்னார். நடன புயல் அப்படின்றது ஆரம்ப கட்டம், இப்போ நடிப்பு புயல் ஆகிட்டு இருக்காரு பிரபுதேவா என்பதை மட்டும் சொல்லிக்கொண்டு இந்த குழுவில் உள்ள அனைவருக்கும் என்னுடைய இனிய வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிங்கநல்லூர் சிக்னல் படத்துக்கு வாழ்த்து வந்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் என்னோட காலை வணக்கம். மேடை வந்திருக்கும் ராஜாராணி பாண்டியன் மற்றும் சுபு சார் மற்றும் மாஸ்டர் பிரபுதேவா மாஸ்டர் மற்றும் அனைவருக்கும் என்னோட காலை வணக்கம். இந்த படத்தில் ஏதோ நடிக்கிறதுக்கு ஒரு 2 நாள் கூப்பிட்டாங்க, அதுக்காக தான் வந்தேன். நிச்சயமாக இந்த படம் வந்து ஒரு டாக்டர் ராஜா வந்து எனக்கு ரொம்ப வருஷம் ஃப்ரெண்டு. டாக்டர் நம்ம மனோபாலா சாரோட அசிஸ்டண்ட்டு. அவர் மூலமாக எனக்கு அவர் தெரியும். இப்போ நிச்சயமாக நல்ல ஸ்கிரிப்ட் நிறைய ஸ்கிரிப்ட் என்கிட்ட சொல்லியிருக்காரு. இந்த ஸ்கிரிப்ட் என்கிட்ட சொல்லியிருக்காரு. நிச்சயமாக ஒரு நல்ல படமாக வரும்னு நம்புகிறேன். நிச்சயமாக அந்த படம் நல்ல பெரிய வெற்றி பெறணும்னு வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிஸ்டர் கமல்ஹாசன் ஆயிட்டார். இவர் மட்டும் எப்பவுமே மாஸ்டர், எப்பவுமே எங்க இருப்பாரு. என்ன 41 வருஷம் தந்தம்மா
எனிவே முத்தமிழ் பதிப்பகம் ப்ரொடியூசர் சார் சொன்ன மாதிரி இதோட குடும்பம் மாதிரி அது. ஒரு ப்ரொடியூசர் எப்படி இருக்கணும்ட்டு நான் அவர்கிட்ட கத்துக்கிட்டு இருக்கேன். அந்த அளவுக்கு இன்னைக்கு போட்ட மாலையை பார்த்தாலே தெரியும், குவாலிட்டியா இருக்கும். கழுத்து தொங்கி போயிடுச்சு, அந்த அளவுக்கு வெயிட்டா போட்டிருந்தாரு. எது செஞ்சாலும் அதுல ஒரு நேர்த்தி, ஒரு நியாயமான பேச்சு, அதுக்கு எடுத்துக்காட்டு பிரபாகர் சார். ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் பிரபுதேவா சார் கூட இப்போ சமீபத்தில் ஒரு படம் நடிச்சிருக்கேன். அதுல ஒரு சீன்ல வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாரு. ஸோ அவர் நடன புயல், நடிப்பு புயல் மட்டும் இல்ல, இயக்குனர் புயலாகவே ரொம்ப நாள் ஆகுது. ஸோ அந்த வகையில் இட்ஸ் கோயிங் டு பி எ ப்ளஷர் ஒர்க்கிங் வித் யூ. அண்ட் அஃப்கோர்ஸ் ஜோ படத்துல வந்து நான் உங்களை பயங்கர ஃபேனு. இங்க இருக்கிற டிஎஸ்ஆர் சார், சார் உங்க பேர் தெரியல, மன்னிக்கிறேன், ராஜா ராணி பாண்டியன், சிவா, ஸ்ரீரஞ்சனி, சாரிமா, பக்கத்துல அவர் உட்காந்துருக்காரு இல்லையா, சுப்பு, அதில் அவருக்கு கருப்பு கண்ணெல்லாம் போட்டோன்னு பயந்துட்டேன். தேனப்பன் சார், டைரக்டர் சார் ரொம்ப தேங்க்ஸ். அவர் ஃபோன் பண்ணி பயங்கர ரெக்கமெண்டேஷனா இருக்கும், உங்களுக்கு என்ன கேரக்டர் கொடுக்குறதுன்னே தெரியலன்னு சொல்லி ரொம்ப பெரிய கேரக்டர் 2 நாள் கொடுத்துருக்காரு. தேங்க்யூ சார். சித்ரா லட்சுமணன் சார், காஸ்டியூம் டிசைனர், ஆர்ட் டைரக்டர் அண்ட் பிரவீன் எடிட்டர். அவர் பேர் மட்டும் எதுக்கு சொல்றேன்னா, இருக்கிறதே 2 நாள் சீன், வெட்டிடாதீங்க எதையும். எனிவே தேங்க்யூ அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ சார். எல்லாருக்கும் காலை வணக்கம். கவிதா 5 பேரை தான் பேச கூப்பிடுவாங்கன்னு நினைச்சேன், அப்படிதான் சொல்லி ஆரம்பிச்சாங்க. முத்தமிழ் படைப்பகம் இவங்களோட லேபிளில் வந்து ஒரு நல்ல அசோசியேஷன் இருந்தது. நான் ஒர்க் பண்ணலனாலும் அந்த டீமோட ஐ வாஸ் ட்ராவலிங் க்ளோஸ்லி. தேர் பர்ஃபெக்ட் இன் எவ்ரி திங். எனக்கு அதான் அவங்கள்ட்ட ரொம்ப பிடிக்கும். சொன்னபடி சொன்ன டேட் எல்லாமே அவங்க சைடில் வந்து தே ஹேட் அ வெரி குட் பிளானிங் அண்ட் வெரி குட் டீம். அண்ட் ராஜா சார், கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் யுவர் ஃபர்ஸ்ட் ஃபிலிம். அண்ட் பிரபுதேவா மாஸ்டர், நம்ம மைக்கேல் மதன காமராஜன்லேருந்து ஆனால் இப்போ தான் நடிக்கிறோம், கோட்டுக்கு அப்புறம் தான். ஸோ வெரி ஹாப்பி டு பி அசோசியேட் வித் தி மாஸ்டர் and all the very best for the entire team. Congratulations. Thank you. பக்கத்திலும் ஒலிக்க வேண்டும் என்ற வாழ்த்துக்களோடு அழைக்கிறோம் இயக்குனர் JM ராஜா அவர்களை. எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் வந்ததுக்கு. ஸோ உங்களோட பிளெஸிங்ஸ் வேணும். உங்கள் எல்லாருக்கும் தெரியும் உதவி இயக்குனருடைய ட்ராவல் எப்படின்னு. ஸோ அது மாதிரி தான் என்னோடய ட்ராவலும். ஸ்பெஷலாக சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு தெரியாமல் வெறும் கையில் ஒரு பவுண்டோட கேமராமேன் பன்னீர்செல்வம் சார் போய் பார்த்தேன். அவங்க வந்து என்னை அப்படியே கையோடு கூட்டிகிட்டு போயிட்டு பிரபு மாஸ்டர் உட்கார வச்சாங்க. அதுக்கப்புறம் பிரபு மாஸ்டர் ப்ரொடியூசரே இல்லைனாலுமே சூப்பராக நம்ம பண்ணோன்னு சொல்லிட்டு பயங்கரமாக அந்த தட்டி கொடுக்குறதுக்குங்களா. இதில் ஒரு முக்கியமான செய்தி என்னென்னா, நிறையா பிரபு மாஸ்டர் கதை கேட்டு தான் பண்ணுவாங்க. என் படம் மட்டும் படித்து பண்ணியிருக்காங்க, ஐ மீன் ஓகே பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு ஸ்ட்ரகிள் என்ன பண்ணுறதுன்னு தெரில. டிகே, நானும் சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன், டிஎஸ்பின்னு ஒரு படம். அவர் எப்பவுமே என்னை ஷூட்டிங் ஸ்பாட்லேயே என்னை ஒரு மாதிரி இந்த கூட்டத்தில் ஒருத்தனை நம்புறதுன்னு ஒரு கதை இருக்கு இல்லையா, அவர் என்னை ரொம்ப நம்புவார். அவர் மூலமாக நான் ஹரிஷ் சாரை மீட் பண்ணேன். ஹரிஷ் சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் நான் கதை கேட்டார், உடனே டக்குன்னு இருங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு பிரபாகரன் சாரை இன்ட்ரடியூஸ் பண்ணார். இன்றைக்கி இருக்கிற தமிழ் சினிமாவில் உங்களுக்கு தெரியும், நிறையா காம்போ பேஸ் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த ஒரு சூழலில் ஒரு கதை பிரபு மாஸ்டர் கேட்டிருக்காங்க, ஒரு முக்கியமான ஆள்லாம் ரெஃபர் பண்ணுறாங்க. அஃப்கோர்ஸ் ஓகே, சரி ஸ்கிரிப்ட் கொடுப்பா, நான் படிச்சுட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரபாகரன் சார் வந்து ஸ்கிரிப்டை படிச்சுட்டு தான் என்னை மீட் பண்ணாங்க, ஓகே சொன்னாங்க. அவ்வளோதான். சம்டைம்ஸ் நம்மளை மேஜிக்காக ஒருத்தரை மீட் பண்ணுவோம் நம்ம லைஃப்பில், அதுக்கப்புறம் அதுவாக ஒரு மேஜிக் நடக்கும். ஸோ அப்படித்தான் நான் வந்து பிரபாகரன் சாரை மீட் பண்ணேன். எல்லாமே மேஜிக்காக நடந்துச்சு. அஃப்கோர்ஸ் இங்கே நிறைய பேர் வந்திருக்காங்க, எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொல்லணும். தேனப்பன் அண்ணன், ஸ்ரீமன் சார், சார் எல்லாருமே, சம்பத் சார்லாம் வந்து நேற்று நைட்லாம் அவ்வளோ ஒர்க் பண்ணாங்க. அஃப்கோர்ஸ் பர்ஃபெக்டான ஒரு டீமோட ஒரு செம்மையாக ஒரு நிறையா ரீசன்ட் டைமில் மாஸ்டரை மிஸ் பண்ணியிருப்போம் அந்த ஃபன் ஜோனில். அதெல்லாம் வச்சு ஒரு மாதிரி ஒன்று பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறோம். முக்கியமாக உங்களுடைய அந்த ஆசீர்வாதம் தேவை. பிகாஸ்
படம் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய பேசக்கூடாது, நான் பேசிட்டேன். கன்வே பண்ணணும்னு நினச்சேன். அதான் உங்களோட பிளெஸிங்ஸோடு இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். தேங்க்யூ ஸோ மச்.